ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முத்துவேலும் கதிரும் இத்தனை நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்த உண்மையை பாண்டியன் போட்டு உடைச்சிட்டாரு. அவருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சக்திவேல் பேசின பேச்சு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. முக்கியமாக கதிர் ஏதோ முத்துவேலோட சொத்தை எழுதி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி கூடையே அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு சுற்றுறாரு அப்படின்லாம் பேசினாரு. இந்த வார்த்தைகளை யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட உயிருக்கு ஆபத்தான ஒரு வியாதி அவர் உடம்புல இருக்கும்போது அவருக்கு உறுதுணையாக இருக்கணும், அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம கதிர் முத்துவேல் கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம சக்தி ரொம்ப ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. கதிரை மட்டும் இல்லை, பாண்டியனோட ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் நம்ம சக்திக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக பாண்டியன் அவங்க பிள்ளைங்களை அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாதவங்க மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்காங்க. இவ்வளவு வருஷம் ஆனதுக்கப்புறமும் கூட கோமதி அவங்க வீட்டில் இருந்து எதையாவது வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே பாண்டியன் பேசினதும் கிடையாது, அது போல் நடந்துக்கிட்டதும் கிடையாது. கோமதியும் இது வரைக்கும் எனக்கு சேர வேண்டியதை கொடுங்க அப்படின்னு அங்கே போய் கேட்டதும் கிடையாது. அப்புறம் எந்த விதத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டு சொத்தை ஆட்டையை போட பார்க்குறாங்க அப்படின்னு சக்தி பேசுகிறாரு அப்படிங்கிற கேள்வி பாண்டியனுக்குள்ளே வரதான் செய்யும். அவர் அதை டைரெக்டாக கேட்கலனாலும் இதுக்காகலாம் ஒன்றும் என் பையன் உங்கள் அண்ணன் கூட சுற்றலை, அவருக்கு கேன்சர் இருக்குது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இதை முதல்ல சக்தி நம்புறதில்ல, மற்றவங்க எல்லாரும் நம்பிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போவுமே சக்தி முதல்ல நம்பாமல் இருந்தார். உனக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் கதிர ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கான்ல, அங்கே போய் அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளு, அப்போ தான் உனக்கு விஷயமே புரியும். தயவு செஞ்சு இங்கே நின்று இந்த மாதிரி குட்டியை குழப்பிக்கிட்டு இருக்காது அப்படின்லாம் என்னென்னமோ பேசினாரு. அதுக்கப்புறம் தான் சக்தி குமார் அப்புறம் நம்ம வடிவு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. இதை பற்றி பேசும்போது ராஜு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலை, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை, அதனால அவர் கண்டிப்பாக சரியாகி வந்துருவார் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கதிர் கூட சண்டை போடாதம்மா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஆனால் அவன் மேலே எனக்கு கோவமாக தான் இருக்குது மாமா அப்படின்றாங்க. கோவம் இருக்க தான் செய்யும். ஏன் இந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது கதிர் ஏன் சொல்லாமல் இருந்தான்னு நானுமே கொஞ்சம் கோவப்பட்டேன். ஆனால் சென்னையிலேருந்து வந்த அந்த தம்பி சொன்ன விதத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் பையனை. அவனை பொறுத்த வரைக்கும், அதாவது கதிரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு முத்துவேலை எப்படியாவது சரி பண்ணணுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத பாண்டியன் புரிஞ்சுக்கிட்டாரு. ராஜி அதை புரிஞ்சுக்கிட்டாலுமே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்டான், சென்னைக்கு அவன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் அப்பாவை பார்த்துருந்துருப்பேன்ல. அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் எப்படி கதிரால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் கோமதியும், எதுவாக இருந்தாலும் அம்மா அம்மான்னு என்னையே சுற்றி வருமா, என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான்னு நான் அவனை நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் சென்னையில் தான் நான் இருந்தேன், என் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்க மாட்டேன்னா. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் என் அண்ணன் அந்த சர்ஜரியில், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டானே, அவன் வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கோவப்படுறது நியாயம் அப்படின்னு பாண்டியனுக்கு புரியுது, இருந்தாலும் சமாதானப்படுத்துறாரு. இங்கே பாருப்பா ராஜி, இங்கே பாரு கோமதி, தயவு செஞ்சு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீ உன் எக்ஸாமுக்காக போன, மீனா அந்த பிள்ளை வேலைக்காக போச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வரணுங்கிறதுக்காக உங்கள் அத்தையை கூட கூப்பிட்டு போனீங்க. உங்களை தொந்தரவு பண்ணணும்னு எப்படி கதிர் நினைப்பான்? உங்கள் அப்பா சத்தியம் வாங்கியிருக்காருமா, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. அந்த சத்தியத்தை காப்பாற்றலைன்னா கதிர் சொன்னது எல்லாத்தையும் உங்கள் அப்பா கேட்டிருப்பாப்லையா? நல்லா யோசிச்சுப்பாரு. இத்தனை நாள் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் கதிர் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவன் அந்த ரகசியத்தை காப்பாற்றுறான் அப்படிங்கிறதுனால தான். ஒருவேளை யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணியிருந்தாருனாவோ, இல்லை கதிர் யாருக்கிட்டையாவது சொல்லியிருந்தானாவோ, கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட சொல்லி நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்டிருப்பியா? இல்லை உங்கள் அம்மா அப்படி கேட்டிருப்பாங்களா? உன் அத்தை கேட்டிருப்பாளா? கண்டிப்பாக யாரும் அதை பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் அவன் யார்கிட்டையும் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்டையுமே அவன் சொல்லலை. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் கதிர்கிட்ட கேட்டப்போ இப்படி தான் என்கிட்ட அவர் சொன்னார், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நான் யார்கிட்டையாவது சொல்லிட்டா நான் சொல்கிற மாதிரி நான் கூப்பிடும்போதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேன், நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னார். அதனால தான் நான் எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நியாயம் தானேப்பா? உங்கள் அப்பா இப்போ நல்லா குணமாகி வந்திருக்காரு, ஓரளவுக்கு அவர் சரியாயிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியுதா, இல்லை கதிர் மறைச்சது பெருசாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வகையில் அண்ணன் சரியானது தான் நல்லது, அது எனக்கு புரியுது, இருந்தாலும் அவன் சொல்லாமல் விட்டது தப்பு தானே.
அப்படின்னு. சொல்லாம விட்டது தப்பு, சொல்லாம விட்டது தப்புன்னு சொல்றீங்களே, ஒருவேளை கதிர் இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லியிருந்தான்னா அடுத்த நிமிஷமே போயிட்டு உங்க அண்ணன் கிட்ட யாருக்கு சொல்லியிருந்தாலும் அவங்க போய் கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தா கதிர் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படியே உங்க அண்ணனுக்கு உடைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் யாரை நம்பி அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட போயிருப்பாரு. கதிர் கூட இருந்ததுனால தான் இது இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அவரோட நல்லதுக்காக, அவரு சரியாகணுங்கிறதுக்காக கதிர் இந்த ரகசியத்தை மூடி மறைச்சது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அப்படின்னு பாண்டியன் கதிருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பாருங்கப்பா, நீங்க கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கூட கதிர் மறைச்சது தப்பு இல்லை. பட் இந்த விஷயம் இவ்வளோ சீரியஸா போற அளவுக்கு ராஜியோட அப்பா விட்டது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலே என்னடா சொல்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஆமாப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் கதிர் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் கதிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக வரும்னு அவர் நல்லா தெரிஞ்சிருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையாவது எதையாவது சொல்லி சமாளிச்சிருந்துருக்கலாம். அவர் உடம்பு முடியாதவர், அவரால் இதெல்லாம் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அவர் தானே இதை கொண்டு போயிருந்துருக்கணும். சரியா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி பேசுவாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அவராச்சு கதிர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அவங்க அம்மா கிட்டயோ அவங்க தம்பி கிட்டயோ விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்தா கதிரை கிட்ட சேர்த்திருக்க மாட்டாங்க. கதிர் கூட வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். அதனால இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், சரியானதுக்கு அப்புறம் என்னன்னா சொல்லிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இப்போ கூட அவர் தேறி வந்துட்டாருங்கிற தைரியத்துல தான் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவர் என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சென்னையில இருந்து வந்த தம்பி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கதிர்கிட்ட இதை கேட்டேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட கேட்டேன் ராஜி. நானு அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னு தான் கேட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொன்னேன். கதிர் சொல்லிட்டான்னு முதல்ல கோவப்பட்டாரு. ஆனா இல்ல, கதிர் சொல்லல, இந்த மாதிரி அந்த தம்பி தான் சொன்னாப்ல அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே அந்த கோவமே போச்சு. அதுக்கப்புறம் தான் கதிரை மறுபடியும் நம்ப ஆரம்பிச்சாரு. ஒரு செகண்டு அவர் கதிரை நம்பினது வேஸ்ட்டுன்னு நினைச்சிட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கதிர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது நம்ம பாண்டியனுக்கு. இல்லை என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்பா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ப்பா, கொஞ்சம் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் ஷாக் ஆகுறாரு. இல்லை என்னடா சொல்கிற, அவர் சரியாகி வராருன்னு தானடா சொன்னேன், குணமாயிட்டாருன்னு சொன்னியடா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் அப்படிதாப்பா நினச்சிட்டு இருந்தேன். நேற்று செக்கப் போனப்பவே டாக்டர் சொன்னார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கோங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க. இந்த மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அதை ட்ரீட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னார். நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா அவர்கிட்ட, அவர் தான் கேட்கவே இல்லை. வீட்டுக்கு போய் ஆகணும், என்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னடானா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சத்தம் போடுறாரு. அவருக்கு வாமிட் வர்றதே கொஞ்சம் பக்க விளைவு தான். ஆனால் மூச்சு திணறது, மூச்சு அடைக்கிறது, மூச்சு விட முடியாமல் போகிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிவியரான ஒரு சிம்டம்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இல்லை கதிர், நான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்பா ஏன்பா அப்படின்னு கோவப்படுறாரு கதிர். நீ கோவப்படாத கதிர், இதுக்கு மேலேயும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. தோ இப்போ நீ சிவியராக இருக்குன்னு சொல்கிற, இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க எல்லாரும் பொறுமையாக இருப்பாங்க. இல்லாட்டினா என் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட என்னை வெளியே தள்ளிவிட தான் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஏன் இவ்வளோ லேட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரெகுலரா பார்க்குற ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்லப்பா, அதுக்காக தான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகணும்னு நான் நினைக்கல. உடனே நம்ம ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலான்னு தான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. கதிர், இந்த விஷயத்தினால நீ ரொம்ப பயப்படவெல்லாம் செய்யாத, அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சக்திவேலும் அவங்க பையன் அப்புறம் உங்கள் அத்தை எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விளக்கமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. இல்லையா டாக்டரவே சொல்ல வச்சுடு. அவங்க தேவையில்லாமல் உன் மேலே கையை வைக்க போகிறாங்க. நான் அங்கே முறையாக இருக்காது. அதனால் நீ ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். ராஜி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கா அப்படின்றாங்க. இப்போ ராஜி வந்தாலும் அவங்க அப்பாவை பார்க்க முடியாதுப்பா, தயவு செஞ்சு அவளை அங்கேயே இருக்க சொல்லுங்கள். அவர் கண் முழிச்சதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரிடா, அவர் கண் முழிச்சிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு, நாங்களே கிளம்பி வரோம். அப்படி இல்லைனா வேற ஏதாவதுனா கூட அவங்க கிட்டலாம் காசு கேட்டுட்டு நிற்காத, நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீ அவங்க கிட்ட காசு கேட்டால் கூட உன்னால் கூட தான் சுத்த முடியுது, கூட்டிட்டு சுத்த முடியுது, உன்னால காசு கட்ட முடியாதடா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட மனநிலைமைக்கெல்லாம் நம்ம இங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றதை கேளு, உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கூட என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணம் என் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காரு.
நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஆனா இப்போதைக்கு அவர் கண் முழிக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போதும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு பாண்டியன் ஃபோன வச்சுடுறாங்க. அவரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கோம் அப்படின்னு டாக்டர் சத்தம் போட்டாராம்ப்பா அப்படின்றாங்க. அச்சச்சோ! அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதிர்ச்சி ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோங்கிறது தான் விஷயம். இப்ப அவங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. உடனே கான்ஷியஸ்க்கு வரமாட்டாராம். கண்டிப்பா காலையில ஆயிடும் அவர் கண் விழிக்கிறதுக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப போனாலும் ஐசியூ வார்டுல இருக்கிறதுனால நம்ம யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் இருக்கிறதுக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டான் கதிரு. காலையில எல்லாருமே போகலாம். தயவு செஞ்சு வீட்லயே இருங்க. அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத இங்கேயே கூட உட்காந்து அழுதுட்டு இருங்க அப்படின்னு பாண்டியன் ரூமுக்கு போயிடுறாரு. அவருக்கு யோசனை என்னன்னா, கதிரை அவங்க ஏதாவது அவமானப்படுத்துவாங்களா, மேல கை வைப்பாங்களா அப்படிங்கிறது. அவரு ரொம்ப கடுப்பா உட்காந்துட்டு இருக்கும்போது, கோமதி உள்ள போறாங்க. "ஏங்க என்னாச்சு? அதான் அவரு சரியாயிருவான்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா, எங்க சமாதானத்துக்கு எதையோ சொல்லிட்டு, நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குதுங்க. தயவு செஞ்சு நீங்க எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட உண்மைய சொல்லிடுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. "அடி நீ வேற, நான் அதுக்காகலாம் யோசிக்கல. கதிரு சொல்லாம இருந்தது தப்பு அப்படின்னு ராஜியும் நீயுமே கோவப்பட்டீங்க. என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம ஏன் விட்டான் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கல. அவன் மேல கோவப்பட்டீங்க. ராஜி கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு. அவளே கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு கோவப்பட்டா. அங்க இருக்கிறவங்களாம் அப்படித்தானே பேசுவாங்க. அதுவும் சக்திவேல் குமார் எல்லாம் சொல்லவா வேணும்? ஒருவேளை உங்க அண்ணியுமே கதிர்கிட்ட கோச்சுக்குமோ? ஏன் என்கிட்ட சொல்லல தம்பி? ஏன் புருஷனுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைய என்கிட்ட ஏன் சொல்லாம விட்டீங்க? அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீங்க சொல்லாம விட்டுருவீங்களா? அப்படியே அவர் செத்துருவாரு. அப்படியே அவரோட சொத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுடலான்னு பாத்தீங்களா? அப்படின்னு தேவையில்லாம எதையாவது பேசி அவனை காயப்படுத்துவாங்களோ, மேல கை வைப்பாங்களோன்னு பயமா இருக்கு. நான் போனேன்னா அங்க பிரச்சனை பெருசாகுமே தவிர குறையாது. ஆனா கதிரை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை கோமதி கிட்ட சொல்லும்போது அவங்களும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் பண்றது இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. எங்க நானும் அம்மாவும் அங்க போகட்டுமா அப்படின்றாங்க. நீங்க 2 பேரும் போய் என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அம்மா இருந்தா கண்டிப்பா அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவாங்க. நான் அம்மாவை கூட்டிட்டு அங்க போறேன் அப்படின்றாங்க. இல்ல இல்ல நீ எல்லாம் ஒண்ணும் போக தேவையில்லை. நான் அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பிடிவாதமா இருக்காங்க. கோமதி போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. எங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறது என் அண்ணங்க. நானும் ராஜி அப்புறம் எங்க அம்மா 3 பேரும் அங்க போறோம். அப்பதான் அங்க நடக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியும். கதிரு ஏதாவது தேவையில்லாம பேச போறான் அப்படின்னா அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ராஜி, அதே மாதிரி எங்க அண்ணன் அதாவது சக்தி அண்ணன் ஏதாவது பேசினாலும் அவரை நானும் அம்மாவும் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கதிரெல்லாம் எதுவும் பேச மாட்டான். அவங்க ஏதாவது தேவையில்லாம பண்ணாலும் கூட பொறுத்துப்பான். உங்க அண்ணன் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வர வரைக்கும் அவன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருப்பான். ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ சொன்ன மாதிரி நீயும் அம்மாவும் போகலாம். ராஜி இங்கே இருக்கட்டும். கதிர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா ராஜி வேண்டான்னு. அவள் சும்மா அழுதுட்டு இருப்பாங்க உட்காந்து அப்படின்னு யோசிக்கிறான். காலையில் நாங்கள் வரோம். நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னா போங்க. நான் கதிரோட டிராவல்ஸ்லேருந்து கார் வர வைக்கிறேன் அப்படின்னு நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா கார் வர சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாட்டியும் நம்ம கோமதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ஆல்ரெடி இவங்க எல்லாருமே ரீச் ஆகிட்டு கதிர்கிட்ட பாண்டியன் சொன்ன மாதிரியே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிறதுக்கு நீ காரணம் இல்லை அப்படின்னு எஸ்கேப் ஆகிட முடியாது. எங்கள் யார்கிட்டையும் நீ சொல்லாமல் இருந்தல்ல. ஒருவேளை நீ என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு எவ்வளோ செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் முன்னாடியே சரி பண்ணியிருந்திருப்பேன். நீ என்கிட்ட சொல்லாததுனால தான் எங்கள் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் அந்த பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனதுக்கு கூட சந்தேகப்பட்டேன். அப்பயாச்சும் சொல்லியிருக்க வேண்டாம், ஏன்டா சொல்லாமல் விட்ட அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. வேற என்னப்பா, பெரியப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக கூடவே இருந்து கொண்டுட்டு அவருக்கு சேர வேண்டிய சொத்து பங்கு எல்லாத்தையுமே ராஜியோட பேரை சொல்லி வாங்கிக்கலான்னு நினைச்சிருப்பான். அதுக்காக தான் அப்படின்னு குமார் சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் புத்தி உங்களை விட்டு போகாதில்ல. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக அண்ணனும் பெரியப்பானும் நீங்கள் 2 பேரும் அவர் கூட இருக்கிறதுக்கு காரணம் ராஜிக்கு சேர வேண்டிய சொத்து எப்படியோ ராஜிக்கு கொடுக்க போகிறதில்ல. அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்தில் போய் வாக்கப்பட்டுட்டா, அதனால அவளுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டிய போடுறதுக்காக தான் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ கரெக்டாக கோமதியும் அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க வரும்போது அது எப்படிடா அவங்களுக்கு அதெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆத்தா உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா நான் வரலன்னா தான் அவனை நல்லா குடஞ்சி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஏதுவா போயிடும், அதுக்காக தானே அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆத்தா இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாத்தியா ஆத்தா? இத்தனை வருஷமா
அண்ணனுக்கு இல்லாத பிரச்சனை இப்போ திடீர்னு வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. ஏன் என் பையன் தான் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் கேன்சர் வர வச்சான்னு சொல்ல போறியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, சண்டை போடுறதுக்கு தான் இங்கே 2 பேரும் வந்தீங்களா, தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனைன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க அண்ணன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் அண்ணன் மேலே அக்கறை இருக்குது, உனக்கு உன் மாமனார் மேலே அக்கறை இருக்குல்லடா, தயவு செஞ்சு அவங்களை இங்கேருந்து போக சொல்லு, அவரை சரியாகி வீட்டில் கூட்டு போய் விட்டதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, இப்போதைக்கு அவங்க இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது உங்களை நம்பி. அப்புறம் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஏதாவது ஆனா கூட பரவாயில்லைன்னு சொல்லி அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்க அவரோட சொத்தை ஆட்டையை போட பார்ப்பீங்க, அவர் தான் எனக்கு எழுதி கொடுத்தாருன்னு கூட சொல்லுவீங்க அப்படின்னு. உங்க மோட்டிவ் முழுக்காவே அந்த பணத்து மேலேயும் சொத்து மேலேயும் தான் இருக்குல்ல, அதுல ஒரு நையா பைசா கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு நான் ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அப்பவாச்சு நீங்க என்ன நம்புவீங்களா அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. டேய் நீ சும்மாறா, நீ ஏன்டா அப்படியெல்லாம் எழுதி கொடுக்கணும், நீ வேலையை பாரு, இவங்களுக்கு ஒன்றும் நீ நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இங்க சத்தம் அப்படின்னு டாக்டர் வராரு. அப்போ கதிர் இருந்துட்டு, டாக்டர் அப்போ எங்க மாமா கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் எங்க அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அவர் சரியாயிருவாருல்ல, ஒருவேளை இங்கே ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் வேற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு. அந்த டாக்டர் வந்து சக்தியையும் பார்க்குறாங்க, உடனே கதிரையும் முகத்தை பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாரு. சரி ஓகே கதிர் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் சார் என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு தனியாக கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் அவங்களும் வரட்டும், நான் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க, இப்போதைக்கு அவரை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, ஒரு 15 நாள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணலன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் அவர் சரியாயிட்டாரு, மந்த்லி வந்து செக்அப் பண்ணிக்கிட்டு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும்னு சொன்னீங்க, இப்போ என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, சர்ஜரிக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ண வேண்டிய மெடிசன் எதையுமே ஒழுங்காக எடுக்கலை, ப்ளஸ் அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார், அவருக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுக்கவே கூடாதுன்னு. அப்போது நம்ம சக்தி இருந்துட்டு, அதான் அவர் சரியாயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல டாக்டர், நீங்கள் அவர் கண் முழிச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், அவரை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குது வர வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே நீ எல்லாம் எங்கள் கூட தான் பொருந்தியா, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கோமதி கத்துறாங்க. டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு சக்தி. மிஸ்டர் சக்திவேல், ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிறத கேட்காம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன், இந்த கல்யாணத்தில் அவரை கலந்துக்க வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் இழக்க வேண்டியது தான், அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும், பரவாயில்லைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒருவேளை நீங்கள் கூட்டிகிட்டு போக தயாராக இருந்தாலும் நான் டிஸ்சார்ஜ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுக்க மாட்டேன், நீங்கள் பாட்டு கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் ஃபீஸ் கட்டலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டால் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னது இவங்களால தாங்கிக்கவே முடியல. டாக்டர் 15 நாளைக்கு ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கிட்டோம்னா எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் 15 நாள் கழித்து தான் சொல்ல முடியும், உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் அவர் கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இப்போவே அவருக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான். ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அவர் எதையாவது யோசிச்சு டிப்ரெஷனில் இருக்காரா, அதை பற்றி உங்களுக்கு கிட்ட ஏதாவது சொன்னாரா, அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, முதல்ல அவர் கான்சியஸ்க்கு வரட்டும், அவருக்கு சின்னதாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதுவுமே டிசைட் பண்ண முடியும். ஆனால் அவரை கவுன்சிலிங் நாங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாலும் கூட அவர் அதுக்கு தயாராகணும்ல, அவர் உடம்போ இல்லை அவரோட மனநிலைமையோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணத்தில் கலந்துக்கிறது இல்லை வீட்டில் எல்லா பிரச்சனைகளையும் தலையில் எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை, அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கார். அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒழுங்கான ஃபுட்டு, ஒழுங்கான மெடிசன், இது எல்லாத்தையுமே அவர் கண்டினியூவாக 15 டேஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எங்களால் முடிவு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கதிர் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனால் கதிர் வேறு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலான்னு யோசிக்க மாட்டார். பட் சக்தி இந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை, நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு தான் சொல்வார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.